அதுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது. ஸோ அது மாதிரி எப்படி அவனுடைய புகழ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அது உயர்ந்து. அப்போ இந்த கட்டிடக்கலைக்கெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கல்லூரிகளோ இல்லை வந்து இருந்தது எப்படி இருந்தது? இந்த மேனா ஒரு தந்தை வழியாக மகன் இப்படி தான் இருந்திருக்கும், ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கோபுரம்லாம் பார்க்குறப்போ ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கல்வி இருந்திருக்குமோ நிச்சயமாக அப்படின்னு தோணுது. ஒரு பொறியியல் படிப்புக்கான ஒரு அமைப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்படி இருந்ததா? இருந்திருக்கு. ஏன்னா அதாவது நமக்கு வந்து சிற்ப நூல்கள்லாம் தொடர்ந்து இருந்திருக்குது. அதனால் ஒரு கோயில்னா எப்படி அமைக்கணும் அப்படின்னு அந்த சிற்பிகளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டரோ மேஸ்திரியோ சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் தான் அக்னி மூலையில் தான் சமையலறை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு மூலையில் தான் கிணறு இருக்கணும், நீர். நீங்கள் இன்றைக்கும் கோயிலில் போய் பாருங்கள், அங்கே ஒரு கிணறு இருக்கும். வடகிழக்கு மூலையில் கிணறு இருக்கும், தென்கிழக்கு மூலையில் மடப்பள்ளி இருக்கும். அதான் அது வந்து நான் இந்த மாதிரி தான் அமைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கு வழிமுறையாக இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கணபதி ஸ்தபதியார் இறந்து போனார், நம்முடைய வள்ளுவர் கோட்டம், இதெல்லாம் அவங்களுடைய மூதாதையர்கள். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை, இவங்கெல்லாம் வள்ளுவர் கோட்டம் இதெல்லாம் எடுத்ததெல்லாம் அவங்களுடைய மூதாதையர்கள் தான் அதில் வந்து பணி செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே வழியாக இது வந்து ஒரு தொடர்ச்சியாக அவங்க வந்து செஞ்சுருக்கிறதுனால ஒரு சிற்பின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து கற்பனை திறன் ஒன்று இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆகம வழிபாடுகள். இப்போ வந்து ஒரு இறைவனுக்கு வழிபாடு செய்யணும்னா எப்படி இருக்கணும்? தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அங்கே வந்து சதாசிவமூர்த்தியாக இருக்கிறார். அந்த லிங்கம் இருக்க மின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முகம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகோர முகம், இங்கே சத்யோஜாத முகம், இங்கே வாமதேவ முகம். இது அந்த பெரிய லிங்கம். ஆமாம், லிங்கத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 4 புறமும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஒரு பக்கம் தான் பார்க்குறோம். நீங்கள் அது வந்து ஒரு முழுமையான ஒரு முழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம்.